வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபைனல் கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லா நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 21 2வது மாதம் 2025. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமக்கு ட்ரா நடைபெறுது, நிர்மல் ட்ரா நடைபெறுது. 420வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இப்போது நம்ம நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிங் நம்பர்ஸு, போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு, இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி நாள் நமக்கு வியாழக்கிழமை கவர்னியா ப்ளஸ் ட்ரா நடந்துச்சு. வந்த ரிசல்ட்டு 237 ரிசல்ட்டு வந்திருக்கு. இந்த 237 ரிசல்ட்டெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் ஸ்ட்ராங் பண்ணி நம்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பி போர்டு என்ன வருதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நமக்கு 5 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 5 வரணும், இல்லாட்டி 0 வர்றதுக்கு ஏ போர்டு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 5ம் 0வும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி போர்டும் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பரை தான் இங்கே நம்ம கொடுக்குறோம். பி போர்டில் என்னுடைய கெஸ்ஸிங்கை வச்சு நான் பார்க்கையில் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. 3க்கு 8, முன்னாடி நாள் 3 வந்திருக்கு, 3க்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பர் நமக்கு ஒரு கணக்கில் வருது. பி போர்டில் 2 வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். பி போர்டில் 8ஐயும் 2ஐயும் எடுத்திருக்கேன். சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் சி போர்டில் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 7க்கு 9 சி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சி போர்டு 1 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 9ஐயும் 1ஐயும் எடுத்திருக்கோம், ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 5ஐயும் 0ஐயும் எடுத்திருக்கோம். பி போர்டில் 8ஐயும் 2ஐயும் எடுத்திருக்கோம். சி போர்டில் 9ஐயும் 1ஐயும் எடுத்திருக்கோம். நல்ல நம்பராக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கையில் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆல் போர்டு எல்லா நம்பர்களுமே ஆல் போர்டு வைக்கலாம். எல்லாருமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு ஃபைனல் கெஸ்ஸிங்கே நம்ம கொடுக்குறோம். நீங்களே பார்த்துருக்கீங்க. இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரில் நான் 5 எடுத்திருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 5ங்கிறது ஸ்ட்ராங்காக நம்ம கொடுத்துருக்கோம். சிங்கிள் நம்பராகவே நமக்கு 5 வர்றதுக்கு 1000% வாய்ப்பு இருக்குது. 10,000% நான் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது 5 அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். சப்போர்ட் நம்பர்னு பார்க்கையில் 0 எடுத்திருக்கோம். நமக்கு 5 வரணும், இல்லாட்டி 0 வரணும். இந்த 2 நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் எல்லாருமே 5ஆம் நம்பரையும் 0ஐயும் எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா எல்லாருமே வின்னிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் 5, 0 எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா பாட்ஸில் நான் 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். நமக்கு பாட்ஸில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் 501 501ங்கிற ஒரு நம்பரை எல்லாருமே பாட்ஸில் எடுத்துக்கலாம். 951 இந்த நம்பரையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். பாட்ஸில் நம்ம 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா 501ஐயும் 951ஐயும் எல்லா நம்பர்களும் பாட்ஸில் எடுத்துக்காங்க. வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா கேஎலும் டியரும் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே புக்கிங் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. ரெகுலராக புக்கிங் இருக்குது. 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.
டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. புக்கிங் பண்ண விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே புக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பெண்டிங் நம்பர்ஸாக உள்ள நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து 5 வந்து 23 நாள் ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. 5 வந்து ஏ போர்டில் 0 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் ஏ போர்டில் அதிக பெண்டிங் உள்ள நம்பர்ஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 0 வந்து 16 நாள் ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் வந்து 2 வந்து 34 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 4 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 0 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு பி போர்டு அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 1 வந்து 46 நாள் பெண்டிங்கில் நமக்கு இருக்குது. அதிக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் 1. சி போர்டில் 3 வந்து 39 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 4 வந்து 12 நாள் சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. 9 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் போல் எடுக்கிற கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். நீங்கள் எல்லாருமே நம்ம வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கீங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து கம்மியான நம்பர்ஸை மட்டும் சில நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் உங்களுடைய கணக்குலையும் இருந்துச்சுன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நம்ம கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா எல்லாருமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 0, 53, 905, 418, 531ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு இந்த பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர். இப்போ வந்து நமக்கு ஏபி, பிசி, ஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டும்தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்குலையும் உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் இருக்குதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். 5104 எல்லா நம்பர்களுமே வைக்கலாம். 5104 எல்லா நம்பர்களுமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக நம்ம பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா 0501ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0501ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் 59 ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பரில் நம்ம மொத்தமே வந்து 5 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த 5 நம்பர்ஸுமே நல்ல நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்குதுன்னு சொல்லி ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம எடுத்திருக்கோம். இப்போது நம்ம போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டையும் நம்ம பார்க்கலாம், என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறத. அதை மேட்ச் பண்ணியும் வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சார்ட்டை வச்சு போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 690 ரிசல்ட்டு வந்திருக்கு நமக்கு போன வருஷம். இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்க்கையில் 09 கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு 016ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 061ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு 9 சி போர்டு வந்துச்சுன்னா என்ன 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து 509ங்கிறது என்னுடைய கணக்கில் இருக்குது. 509 எல்லாருமே எடுத்துக்கலாம். நமக்கு 019ன்னு ஒரு நம்பர் கணக்கில் வருது. 019 வந்துச்சுனாலும் எடுத்துக்காங்க. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை மேட்ச் பண்ணியும் நம்ம வந்து நல்ல நம்பர்ஸாக தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக எடுத்துகிட்டு வந்து ஒரு 4 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கி. எல்லாருமே வந்து இந்த 4 நம்பர்ஸையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸு பாட்ஸு நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நல்ல நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். நீங்களே பார்த்துருக்கீங்க. 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸாக
நான் வந்து சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் உங்களுடைய கணக்குலையும் இருந்துச்சுன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங் பண்ணி தான் இந்த நம்பர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். 20 14 85 01 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 0 5 61 05 61ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 59 05 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 59 05 05 61 20 14 85 01 எல்லா நம்பர்களுமே 4 நம்பர் வைக்கிற நம்பர்கள் இந்த 4 நம்பர்ஸையுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நல்ல நம்பர்ஸாக கொண்டு வந்து கொடுத்துருக்கி. நம்ம வந்து இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமக்கு நடைபெறுது நிர்மல் ட்ரா. கண்டிப்பாக வெற்றி இருக்குது. எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு லைக் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. கேஎலும் டியரும் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பம் உள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. ரெகுலராகவே வந்து புக்கிங் இருக்குது. 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக்கிங் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கு தான் 100% ஸ்ட்ராங் பண்ணி ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம எடுத்திருக்கோம். கண்டிப்பாக வின்னிங் இருக்குது. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.